ஒரு இந்திர லோகமாக இந்த பகுதி முழுமையாக ஜொலிக்கிறது. நூறு வருஷத்துக்கு மேல ஊர் திருவிழா நடக்குது. ஐயனார் பெருமான் காராம்பஸ் வாகனத்துல ஜெர்மனிலேருந்து வந்து இந்த ஊரை கொஞ்சம் கூட இந்த ஊரை இந்த மயில் எங்களை பரம்பரை எங்களுக்கு பழக்கி தந்தது. சரியான கிராண்டா சூப்பரா மயிலாட்டம், அதே போல கெண்டமேளம். இப்போ நாங்கள் சுன்னாகத்தில் நிற்கிறோம். சுன்னாகத்தில் வந்து தாளையடி ஐயனார் கோவில். இந்த கோவிலுடைய கும்பாபிஷேக விஷயம் எல்லாம் ஏற்கனவே நான் காணொலியாக போட்டிருப்பேன். திருவிழா நடக்குது. 7ஆம் திருவிழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி விழாவினுடைய உபயோகாளர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கணும். அவையெல்லாம் சொல்லிச்சு. மயிலாட்டம், அதே போல் கெண்டமேளம், இப்படியான விஷயங்களோட வான வேடிக்கைகளோட சுவாமி வந்து காராம்பசு வாகனத்தில் விளம்பரக்கூடிய விஷயம். ஒரு இந்திர லோகமாக இந்த பகுதி முழுமையாக ஜொலிக்கிற மாதிரி பல்வேறுபட்ட கலையம்சங்களும் இங்கே வந்து இருக்குது. இந்த காலையில் இந்த விடயத்தை தான், இந்த திருவிழாவை தான் காட்ட போகிறேன். 7ஆம் திருவிழா இந்த சுண்ணாகம் ஐயனார் கோயில் எப்படி இருக்குன்றதை வந்து இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். யாரும் இப்போதான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளுக்கு காணொலி அனுப்பிங்க. காணொலியில் உள்ள மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முன்னே நாங்கள் வரக்கூடிய இந்த பகுதி இவ்வளவு மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருப்பதைப் போல கோவிலும் மிக அழகாக நல்ல வர்ணத்தோட மின் விளக்குகள் பகல் போல இந்த இரவு பொழுதிலும் காட்சி அளிக்கிறது. உள்ளே பூஜை வழிபாடுகள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோதான் சுவாமி வெளிவீதி வந்து அந்த கலை அம்சங்கள் ஏனைய விடயம் எல்லாம் இடம்பெற இருக்கிறது.
திருவிழாண்டா இப்படி தான் நடக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பெரிய கூட்டம் வீதி பூராக வந்து பகல் போல ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு மின் விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அதுக்குள்ள இவ்வளவு விதமான நிகழ்ச்சிகள் மக்கள்கள் ஏராளமான எல்லாருமே வந்து குறிப்பாக சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்ப்பதற்கும் அவர்கள் அந்த சந்தோஷப்பட்டுக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பு. அதை விட வந்து பக்தியோட சுவாமி காய் வரக்கூடிய இவ்வளோ பேர் இந்த மக்கள் வெள்ளத்தில் சுவாமி மிதந்து வர தெரியுமா, அது மாதிரியான ஒரு விஷயம். தேர்ல எல்லாம் நிறைய இடத்துல அந்த மண் போட்டால் மண் விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு காட்சியை தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னே மயில்கள் நடனம் ஆடுகிறது, செண்டை மூலம் ஒலிக்கிறது, அதை விட வந்து கதகளி நடனம் இப்படி என்று சொல்லி வெவ்வேறுபட்ட பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த கலையம்சங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே காட்டப்படுகிறது. தோகை விரிச்சு இந்த மயிலாட மிச்ச குட்டி மயில்களும் சேர்ந்து நடனமாடிக்கொண்டு இந்த எம்பெருமான் வீதி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இந்த வீதியையும் சரி இந்த திருவிழாவையும் சரி வந்துடக்கூடிய மக்களையும் சரி இது அழகுபடுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. அந்த தூரம் பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள். வானெங்கும் நிறைந்த பட்டாசுகள் இந்த வயல் வெளிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த கோயிலுடைய அமைவிடம் இருக்கிறது. இவ்வளவு தூரம் நான் நினைக்கிறேன் இதில் வந்து அந்த அதில் தெரியக்கூடிய அந்த மின்விளக்கு அண்மையில் தான் சுவாமி வருது. வீதி அதே போல் இந்த வயல்கள் முழுவதும் வந்து நிறைந்த மின்விளக்குகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. திருவிழா இப்படி தான் இருக்கணும், கலகலன்னு சொல்லி நிறைய பட்டாசுகள்லாம் போட்டு 7ஆம் திருவிழா நாளில் வந்து சுவாமி காராம்பசு வாகனத்தில் இந்த வீதி வலம் வருகிறார். முன்னே மயில்கள் நடனமாடுகிற ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறேன். உங்களோட ஊர் திருவிழா? எங்களோட ஊர் திருவிழா பத்தியாவதி என்ற ஒரு குறிச்சி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க. ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது? இது எங்களோட பரம்பரை எங்களுக்கு பழக்கி தந்தது, தொடர்ந்து செய்ய வேணும்னு சொல்லி அதன்படி நாங்கள் கூட நம்பிக்கை ஐயனார்ல அதன்படி செய்து கொள்வார். முந்திலிருந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. முந்திலிருந்து எங்கடே எப்பவும் வந்து ஆக்களை சரியான உற்சாகமா செய்கிறவ, அதுக்கு நாங்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். வந்துக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்து? எங்களோட ஃபேமிலி வந்து நாங்கள் இவருங்கிற மகன் வாய்ப்பு முன்னாடி நிற்கிறா பரம்பரையா செய்யணும் செய்து கொண்டு வாரம். இவர் மச்சான் மனுஷின தம்பியார் ஏதோ வடிவா செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்து கொண்டிருப்போம். அதே மாதிரி எங்களை பரம்பரையை அப்படியே பார்த்து கொண்டு வரணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். சுவாமி இப்போது எழுந்தருளி வீதியினுடைய பின்புற பகுதி வருகிறார். முன்னே வந்து மயிலாட்டம், அதே மாதிரி இந்த செண்டை மேளம், ஒரு மயில் ஒன்று தொகை வைத்திருக்கிறது, மற்ற சின்ன மயில்கள்லாம் முன்னே அடிக்கிறது. இதே போல இந்த கதகளி நடனம் நினைக்கிறேன், தெரிஞ்சாக்களுக்கு சொல்லுங்க. திருவிழா இந்த நாள் வந்து சுவாமி காராம்பசு வாகனத்துல எழுந்தருளி வருகிறார். ஐயனார் பெருமான் காராம்பசு வாகனத்துல எழுந்தருளி வீதி வலம் வருகிற அந்த காட்சி. வீதி வலம் வரக்கூடிய இதுக்கு முன்பாகத்தான் நிறைய பக்தர்களும் ஏனைய நிகழ்வுகளும் இடம்பெற்று நகர்ந்து செல்கிறது.
ஒரு பெருங்கூட்டம் இந்த திருவிழாக்கு நான் இதுவரையுமே பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொல்லுங்க. ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் என்று தான் சொல்லலாம் திருவிழாவை. நான் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறேன், ஸ்டுட்கார்ட் நகரத்திலிருந்து. முதல் தடவை இந்த சுனாத்தில் எங்கள் அப்பா அந்த ஊரில் வந்திருக்கிறேன். சரியான மகிழ்ச்சி, சரியான கிராண்டாக சூப்பராக பரம்பரை நான் விட மாட்டேன். எங்களோட சகோதரங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்க கல்யாணம் கட்டி அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் கூட்டிட்டு வருவேன் ஒரு நாள். இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டம் சுவாமியை சூழ்ந்தும் சுவாமிக்கு முன்பாகவும் பின்பாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழாண்டா இப்படித்தான் இருக்கணும். அந்தளவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் இடம்பெறக்கூடிய ஒரு திருவிழா. முன்னே வந்து மயில் ஒன்று தோகை விரித்து ஆடி வர, அதனோடு சேர்ந்து வேறு மயில்களும் முன்னே ஆடுகிறது. சுவாமி வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கண்டை மேளம் ஒலிக்க ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா தான் இங்கே இடம்பெறுகிறது. இது நீண்ட காலமாக பாரம்பரியமாக நடக்கிற விஷயம். 100 வருஷத்துக்கு மேலே ஊர் திருவிழாவாக நடக்கிறது. ஒவ்வொரு உபயம் ஒவ்வொரு ஊரை சார்ந்தது. இது சுண்ணாகம் மேற்கு கொத்தியாவத்தை சார்ந்த ஊராட்ட திருவிழா. பெரியகார அம்பசுவிலே ஒவ்வொரு 7ஆம் திருவிழாவுக்கும் இரவு வரைக்க வான வேடிக்கையோட நாதமலை முழங்க சுவாமி வளமை போல எழுந்தோடியிருக்க இந்த முறை சிறப்பம்சமாக கேரளாவிலே இருந்து செண்டை வாத்திய கலைஞருடைய இசை முழங்க இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கிறார் ஐயனார் பெருமான். முன்னுக்கு வந்து கதகளி நடனம் தான் நினைக்கிறேன். கெண்டை மேளங்கள், பெரிய கூட்டம் ஒன்று இதை சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இவ்வளவு கூட்டமும் இந்த திருவிழாவுக்கு வந்த கூட்டம். இரவு வேளையில் இவ்வளவு பெருங்கூட்டத்தோடு ஒரு திருவிழா நடைபெறதுன்றது சிறப்பாக செய்கிறது. 2-3 வருஷமா திருவிழா இல்லை, பாலத்தை நடந்தபடியா, அதனால இந்த திருவிழா சிறப்பாக நடந்து வளமே அப்படி நடக்குது. இந்த முறை கொஞ்சம் கூட, இந்த முறை இந்த மயில் டான்ஸுகள், கேரளா மேளங்கள், கேரளா டான்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு மிக பிரமாண்டமான திருவிழா ஐயனா இருக்கு. இந்த முறை ஒரு மிக பிரமாண்டமாக நடக்குது. யாழ்ப்பாணத்தில் எங்கும் இல்லாத திருவிழா செய்யோட ஆசை அது இந்த வருஷம் நிறைவேறி வட்டிக்கிழங்கு முழங்குது. அந்த அதுக்கு ஆசையில் இந்த திருவிழா நடந்துருக்கு. எல்லாரும் அந்த கிராமப்புற தெய்வம். அப்போ எல்லா கிராம மக்களும் இது இப்படியான திருவிழாவில் பார்க்க சந்தர்ப்பம் இல்லை. அப்போ இன்றைக்கு தான் வந்து அந்த திருவிழா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம். எல்லா கிராமப்புற மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எந்த கோயிலையும் இந்த வடக்கு வாசலில் வந்து சுவாமி வந்ததுக்கு பிறகு கச்சேரி இடம்பெறும். இதுலேயும் வந்து காராம்பாசூல இந்த பெருமாள் இழந்தவழி கோயிலில் வந்து பிரம்மாண்டமான ஒரு மேடை ஒன்று இந்த பக்கமாக போடப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் எல்லாமே பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்குது.
போகிற திசையெல்லாம் பிரம்மாண்டம் போல திரும்புகிற திசையெல்லாம் நிறைந்த மக்கள் இந்த திருவிழாவில் இருக்கிறார்கள். கலையம்சங்கள் நிறைய இருப்பதனுடைய அடிப்படையில் பல பேர் திருவிழாவும் நினைச்சு கூட மக்கள் திருவிழா நடக்க சொல்லி ஒவ்வொருபட்ட இடங்கள் வந்தாலும் இந்த அளவு தூரத்துக்கு நடக்கிறதுன்றது குறைவு. எவ்வளவு கூட்டம் சுவாமி அங்கே பின்புறமாக இருக்கிற இந்த பகுதியில் இருந்து கலை நிகழ்வு ஒரு பக்கம், நடுவிலே நிகழ்கிறது கலை நிகழ்வுகள். அந்த பெருங்கூட்டம் உள்ள இருந்து இப்போது கலையை ரசிக்கிறார்கள். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திரும்புகிற திசை எல்லாமே பெரிய ஒரு கூட்டம். அந்த புறமாக வந்துடக்கூடிய அந்த கலை நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்று அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் வந்து மேள கச்சேரி ஒன்று ஆரம்பமாக இடம்பெற இருக்கிறது. அது கூட ஒரு பாழந்தூரியை கொண்டு வச்சு அதில் தான் மேடையாக்கி இந்த நிகழ்வுகள் என்பது இதில் இடம்பெற போகிறது.